இறையன்பும் இறைத்தேடலும் கொண்ட மெய்யன்பர்களே வணக்கம். கணக்கம்பட்டி சர்க்குரு சாமிகளின் தேடலில் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான காணொலியை பார்க்க போகிறோங்க. அது கணக்கம்பட்டி சர்க்குரு ஐயா காலில் அணிந்து நடந்த பாதுகை பற்றிங்க. சாமிகள் பெரும்பாலான நேரங்களில் எப்போதும் நடந்து கொண்டே இருந்தார். அவர் நடந்த ஒவ்வொரு அடி மண்ணும் கல்லும் இன்றும் கணக்கம்பட்டி புண்ணிய ஸ்தலத்தில் பக்தர்களின் நலன் காக்கும் பொக்கிஷங்களாக திகழுது. பாத தரிசனம் பாவ விமோச்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகான்கள் ஞானிகளோட பாத தரிசனம் நம்மளோட கரும வினைகளை போக்கக்கூடியதுங்க. அதனால தான் ஒவ்வொரு மகான்களின் பாதத்தையும் அவர்கள் பாதுகையையும் பக்தர்கள் போற்றி வணங்குறாங்க. ராமாயணத்தில் பரதன் தன் அண்ணன் ராமனோட பாதுகையை சிம்மாசனத்தில் வச்சு வணங்கியதும் அதுக்கு பட்டாபிஷேகம் செய்த நிகழ்வும் நம்ம தெரிஞ்சது தாங்க. அவ்வளோ பெருமைகள் வாய்ந்த மகான்களின் பாதுகையை நம்ம நிச்சயம் வணங்கணுங்க. கணக்கம்பட்டி சர்க்குரு வாழ்ந்த காலத்தில் அவரையும் அவர் பாதத்தையும் நேரடியாக வணங்கும் பாக்கியம் நம்மள எல்லாருக்கும் அமைஞ்சிருக்காது. ஆனால் அவர் பாதம் பதிந்த பாதுகையை வணங்கும் வாய்ப்பு இப்போ நமக்கு இருக்குங்க. கணக்கம்பட்டியார் பயன்படுத்திய பொக்கிஷங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த அவரது பாதுகை நாமக்கல் இருக்குங்க. மலைகள் சூழ்ந்த மாநகரான நாமக்கல் இலக்கியத்திலும் வரலாற்றிலும் பெரும் சிறப்புகள் கொண்டது. நாமக்கலின் சிறப்புகளில் மேலும் ஒரு சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க கணக்கம்பட்டி சத்குரு ஜீவாலயம். இயற்கை எழில் சூழ அமைதியும் தெய்வீகமும் நிறைந்த இந்த ஆலயத்தில் தான் நின்றபடி தரிசனம் தரார் கணக்கம்பட்டி சாமிகள். ஐயாவின் முன்னாடி அவர் அணிந்த பாதுகை தரிசனத்துக்கு வைக்கப்பட்டிருக்குங்க. இங்கே வரும் பக்தர்கள் ஐயாவின் பாதுகையை நேரடியாக வணங்கும் பாக்கியத்தை பெற்று ஐயாவின் அருளை பூரணமாக பெற்று செல்றாங்க. இது குறித்து நாமக்கல் சத்குரு ஜீவ ஆலயத்தை நிர்வகித்து வரும் ஜெயமோகன் சாமிகள் நம்மக்கிட்ட பகிர்ந்துட்டாங்க. ஓம் சத்குருவே நம ஓம். ஐயா ஒரு நாள் ஒரு செப்பல், அந்த செப்பல் அவர் போட்டிருந்த செப்பல் எனக்கு இன்னொருத்தர் மூலியமாக போய் நாமக்கல்லில் வெயிடா அப்படின்னாரு. அந்த செப்பல் இன்றைக்கி இருக்குது. ஐயானுடைய பாதுகை இன்றைக்கி எப்படி ராமருடைய பாதத்தை எல்லாமே வணங்குறோமோ, இன்றைக்கி சிவபெருமானுடைய பாதத்தை வணங்குறோம், அனுமார் பாதத்தை வணங்குறோம். அதே மாதிரி சத்குரு பாதம் இங்கே இருக்குது. கணக்கம்பட்டியிலேயே சத்குரு பாதம் வச்சுருப்பாங்க. ஆனால் அவர் போட்டிருந்த செப்பலே நான் இங்கே வச்சுருக்கேன். அதை வச்சு அதுக்கு ஒரு கூண்டை போட்டு அதையும் வணங்கக்கூடிய தன்மையாக அதை வச்சுருக்கேன். தனியே ஒரு இதாக வச்சுருக்கேன். அதனால் என்றைக்கு யார் வந்தாலும் சரி, கணக்கம்பட்டி போயிட்டு வந்தாலும் சரி, ஆனால் இங்கே அருகில் இருக்கவங்க யார் இருந்தாலும் சரி, எப்போ வந்தாலும் நாமக்கல் வந்தாலும் என்னால் முடிந்த அளவுக்கு நான் உதவி செய்கிறேன். அதே மாதிரி இந்த ஐயானுடைய பாதுகை இங்கே இருக்கிறனால அவர் பார்த்து அங்கே தொட முடியலனாலும் இங்கே பார்த்து தொடலாம். அது இல்லாமல் ஐயா இருக்கிற காலத்திலேயே சிலை வைத்து அன்னதானம் கொடுத்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்கேன். அவரும் பார்த்திங்கன்னா சிலை செய்கிற இடத்துக்கெலாம் நான் போகவே இல்லை. தானாக சிலை செஞ்சு இங்கே வந்தது. திறந்து பார்க்கும்போது தான் நான் சிலையை பார்க்குறேன். அவர் பாதமே இங்கே இருக்குது. முதல்ல ஐயா இருக்கும் போதே சிலை வந்தது நாமக்கல்லில் தான். அதே மாதிரி நாமக்கலுக்கு வந்திருக்கார், நம்ம வீட்டிற்கெல்லாம் வந்திருக்காரு. நிறைய பாடங்களும் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்கள் யார் வந்தாலும் சரி, என்னால் முடிஞ்சவங்களுக்கு போதனைகள் சொல்ல நான் தயாராக இருக்கேன். அவருடைய வழியை நான் சொல்ல தயாராக இருக்கேன். அதனால் வாங்க, நாமக்கலுக்கும் வாங்க, கணக்கம்பட்டி போயிட்டு நாமக்கல் வாங்க. ஏன்னா அதுதான் மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலம். அதுக்கப்புறமெல்லாம் அது சார்ந்து இருக்கிற புண்ணிய ஸ்தலம். அதனால் அதையும் மறந்துட வேண்டாம். கணக்கம்பட்டி போயிட்டு இங்கேயும் வாங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் சபை நிறைய இடத்துல உருவாகணும். நல்லவர்கள் சான்றோர்கள் வளரணும். இந்த உலகம் மேம்பட நல்லவர்கள் பெருகி வரணும். ஓம் சத்குருவே நம ஓம். ஓம் சச்சிதானந்தமே நம ஓம். ஓம் சத்குரு சச்சிதானந்த கணக்கன்பட்டி காளிமுத்து சாமியே நம ஓம். சர்க்குருவே சரணம். ஐயாவின் பாதுகை தரிசனம் பாவ விமோச்சனம். நமது பாவங்களிலிருந்து விடுபட்டு பெருவாழ்வு பெற நாமக்கல்லில் அமைஞ்சிருக்க சர்க்குரு ஜீவ ஆலயத்துக்கு சென்று ஐயாவையும் அவரது பாதுகையையும் தரிசிப்போம். நல்வாழ்வு பெறுவோம்.
இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. என்னை ஊக்கப்படுத்தவும் தொடர்ந்து இயங்கவும் இறைமை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இறை உணர்வும் இறை தேடலும் கொண்ட நான் உங்கள் மருதை விஜயகுமார். நன்றி.